யாரையும் நம்பாதீங்க. சில நேரங்களில் முயற்சிக்கான பலன் உங்களுடைய செயல்பாட்டின் விளிம்பில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய முகத்தில் சதா இனிமைத்தன்மை இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கசப்பு சேர்ந்து விடுகிறதா அப்படின்னு நம்ம சோதிக்கணும். ஆக எதற்காகவும் யாருக்காகவும் நம்முடைய இனிமைத்தன்மையை நாம் ஏன் இழக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி வர வேண்டும். இனிப்பு பண்டத்தில் கொஞ்சம் கசப்பு சேர்ந்துட்டாலேமோ அந்த பண்டம் கெட்டு போய் சாப்பிட உதவாமல் போயிடுது. எனவே கசப்புத்தன்மை நம்மிடம் வருவதற்கு நம்ம அனுமதி அளிக்கலாமா? அளிக்கக்கூடாது. அதுக்கு பிரியாக விடை கொடுத்துட்றணும், விட்டு போயிடணும். அதாவது நெகட்டிவாக இருப்பவங்ககிட்ட கூட நம்ம பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவ் வழிப்படியே நம்ம போகணும். அப்போ தான் அந்த நெகட்டிவாக இருக்கிறவங்க கூட நம்ம பாசிட்டிவை பார்த்து, அதாவது பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் நெகட்டிவ். நிறைய பொறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நெகட்டிவ். டக்குன்னு பேசிடுவாங்க. பொறுமையாக பேசுனா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரியும். ஒரு சிலர் பொறுமை இல்லாமல் படன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி மன்னிச்சுக்கோங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையாக பாசிட்டிவாக பேசி நம்ம லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போகணும். பாசிட்டிவ் வழிப்படியே நடக்கணும். மற்றவங்களும் நம்ம அந்த பாசிட்டிவாக இருக்கிறத பார்த்து அந்த வைப்ரேஷன் அவங்களையும்